Yo, good morning, student. Molecular formula. Molecular formula today discuss பண்ண போகிறோம். Already discussion empirical formula. Today discussion molecular formula. Molecular formula of a compound is a whole number of multiple of the empirical formula. The whole number can be calculated from the molar mass of the compound using the expressions. அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம மல்டிபிள் ஹோல் நம்பர் மூலிமா மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது அங்கே தான் கொடுத்துருக்காங்க. த கால்குலேட்டட் ஃப்ரம் த மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் யூஸிங் த எக்ஸ்பிரஷன்ஸ். ஹோல் நம்பர் n ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். Calculated empirical formula mass. So அதாவது molar mass of the compound by calculated empirical formula mass. இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணால் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கால்குலேஷன் பாருங்கள். 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 1% இன் வினிகர். வினிகருடைய மோலார் மாஸ் 60 கிராம் மோல் இன்வெர்ஸ். அனதர் 1% இன் milk. Molar mass 90 gram in mole inverse. Have the following mass percentage என்னென்ன கொடுத்துருக்காங்க. கார்பன் 40%, ஹைட்ரஜன் 6.6%, ஆக்சிஜன் 53.4%. ஃபைண்ட் தேர் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இதோடைய டோட்டல் மாலிகுலர் ஃபார்முலா என்னவா இருக்குன்றத முன்னாடி கொடுத்துருக்க அந்த கிராம்லேருந்து நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். கார்பன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ இப்போது இது மூலிமா நம்ம டோட்டல் மாஸ் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஸோ கார்பன் சொல்லும்போது அதோடைய மாஸ் நம்பர் 12 ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹைட்ரஜன் சொல்லும்போது 2 × 1 மாஸ் நம்பர் 1, ஹைட்ரஜன் 2 இருக்குது. அப்போ 2 × 1 2 வரும். ப்ளஸ் ஆக்சிஜன் 16. டோட்டல் 30 கிராம் மோல் இன்வெர்ஸ். மாலிகுலர் ஃபார்முலா த காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் வினிகர். ஸோ ஃபஸ்ட்டு வினிகர் எடுத்துக்கலாம். n = மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் கால்குலேட்டட் எம்பிரிக்கல் மோலார் மாஸ். அதை டிவைட் பண்ணோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை டிவைட் பண்ணிக்கலாம். 30 மோலார் மாஸ் எதோடைய வினிகருடைய மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 60 கிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 60. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்ச எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்களே 30. அப்போது டிவைட் பண்ணால் 2 வரும். 2. ஸோ இந்த 2 எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற மோலார் மாஸை நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அப்போ CH2O2 பாருங்கள், கார்பன் 2 இருக்கா. அப்போது கார்பன் கூட இதை 2வை மல்டிபிள் பண்ணால் C2 வருமா, ஹைட்ரஜன் கூட மல்டிபிள் பண்ணால் H4 வருமா, ஆக்சிஜன் கூட மல்டிபிள் பண்ணால் O2 வரும். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ஃபார்முலா. இதோடைய ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிடைய மோலார் மாஸ் அதாவது மோலார் மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே போல் சோர் மில்க்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றத அது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எங்கே மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸோடைய மொத்தம் எவ்வளோ 30 டிவைட் பண்ணால் 3. அப்போது இது கூட 3யை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ கார்பன் C3 2 கூட 2 × 3 6 வரும். ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் O3. ஸோ இங்கே வருது. ஸோ அதோடைய ஃபார்முலாவில் மாலிகுலர் ஃபார்முலா எவ்வளோ அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாக்டிக் ஆசிட். ஸோ ஒவ்வொரு சில காம்பவுண்டை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரி ஈஸியான ஒரு காம்பவுண்ட் தான். ஸோ ஈஸியான ஒரு காம்பவுண்ட் தான். அந்த ஈஸியான காம்பவுண்டை நம்ம எப்படி இங்கே பார்க்கலாம். பாருங்கள், ஒரு காம்பவுண்ட் ஆசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் ஆசிட். ஸோ அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா
CH2O. ஸோ இதோடைய டோட்டல்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க, 60 கிராம் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகேங்களா, 60 கிராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரெண்டுமே டிவைட் பண்ணால் 2 வரும். இது கூட இந்த 2 கூட இதை மல்டிபிள் பண்ணுறாங்க, இங்கே மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபார்முலா வரும். இதே போல் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம எடுத்துக்கிட்டால் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு ஆக்சிஜன் HO கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய டோட்டல் மாஸ் நம்பர் நம்ம போட்டு பார்க்கலாம். ஹைட்ரஜன் 2 இருக்குது, அப்போ 16 × 2 32 வரும். 32 ப்ளஸ் ஹைட்ரஜன் 2 இருக்கு இல்லையா 2, அப்போ 34 வரும். அப்போ 34 இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 34 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய டோட்டல் மாஸ் நம்பர் HOக்கு, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1, டோட்டல் பண்ணால் 17 வரும். 17 இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை டிவைட் பண்ணால் 2 வரும். ஸோ 2 கூட இங்கே மல்டிபிள் பண்ணால் ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் லாக்டிக் ஆசிட் சொல்லும்போது நெக்ஸ்ட்டு லாக்டிக் ஆசிடு. ஸோ அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவோ என்ன கொடுத்துருக்காங்க, CH2O தான். ஸோ இங்கே 90 கிராம் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே டிவைட் பண்ணால் இந்த மேலேயே பார்த்துருப்போம் நம்ம கால்குலேஷன் 3 வரும். ஸோ இந்த 3 கூட இங்கே நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இங்கே மாலிகுலர் ஃபார்முலா C3H6O3 கிடைக்கும். அப்புறம் டாக்டாரிக் ஆசிட், பென்சின்ஸ், இது எல்லாமே மேலே சொன்ன மெத்தட் மூலிமா நம்ம இங்கே அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே எப்படி பண்ணமோ அதே போல் தான் கீழையும் அட்டாமிக் மாஸை வந்து நம்ம XYZன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ XYZ மூலிமா நம்ம இந்த கால்குலேஷனை பார்க்கலாம். ஸோ எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, இன்னொரு எலமெண்ட் ஒய் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு எலமெண்ட் இசட் எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பர்சன்டேஜையும் மேலே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு 32, ஒய்க்கு 24, இசட்டுக்கு 44. ஸோ அந்த ஃபைண்ட் அவுட் இங்கே பண்ணுறாங்க. பர்சன்டேஜ் 32, 24, 44. ஸோ இதோடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், பர்சன்டேஜ் அட்டாமிக் மாஸ், பர்சன்டேஜையும் அட்டாமிக் மாஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுக்கு எக்ஸுக்கு 2 கொடுத்துருப்பாங்க, எக்ஸுக்கு 2 கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு 1 கொடுத்துருக்காங்க, இசட்டுக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2, 1, 0.5. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் பர்சன்டேஜ். இப்போ பர்சன்டேஜையும் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் ரேஷியோ கிடைக்கும். இப்போ 32 பை இங்கே 2 டிவைட் பண்ணால் 16. நெக்ஸ்ட்டு 24 பை 1 எங்கே சார்னா இங்கே 32 பை 2 16, 24 பை 1 24, 44 by 0.5 88. ஸோ இதோட சிம்பிள் ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்து ரொம்ப சிம்பிள் நம்பர் 16 தானே. ஸோ நம்பர் 16 கொண்டு அந்த ரேஷியோவை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு இங்கே 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது அப்படியே ஆட் பண்ண போகிறோம். 2 என்னவா மல்டிபிள் ஆகும், 4ஆக மல்டிபிள் ஆகும், 1 வந்து 2ஆக மல்டிபிள் ஆகும், 0.5 வந்து 1ஆக மல்டிபிள் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க 4, 2, 1. ஸோ கடைசி நம்ம பார்க்க போகுது. ஸோ எக்ஸு x4, ஒய் 2, இசட் 1 தான். ஸோ 1. ஸோ இந்த கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போது 16, 24, 88. 16 எத்தனை இருக்குது, 4 இருக்குது, 4, 24 2 இருக்குது, 2 ப்ளஸ் 88 1 இருக்குது, 1. எல்லாமே ஆட் பண்ணுறோம், 200 கிடைக்கும். ஸோ 200 கூட n ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இப்போ மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 கிராம் கொடுத்துருப்பாங்க. கிராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 400
கிராமில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 400 கிராம் எடுத்துக்கிட்டு கிடைச்ச மோலார் எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்குது? 200 டிவைட் பண்ணால் 2 வரும். இந்த 2 கூட இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் இப்போ x4 y x8 y4 z2 அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள். மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க கால்குலேஷனும் சிம்பிள், எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற கால்குலேஷனும் சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.